வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் டி அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் நம்ம ப்ரீவியஸாக 1.5 இயர்ஸாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிப்ரவரியில் எக்ஸாம் வந்து டென்டேட்டிவ் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் டேட்டா. அண்டு இப்போ கோவிட் ரிலேட்டட் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அண்ட் லாக்டவுன்லாம் இருக்குது. பட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியல. லெட்ஸ் வெயிட் ஃபார் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வர்றதுக்கு முன்னாடி எதையுமே நம்பாதீங்க. அது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோவில் 20th செப்டம்பர் 2018 கேட்கப்பட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஷிஃப்ட் 2 கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே. அண்ட் அது ரிலேட்டடாக இம்பார்ட்டண்டாக இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். குரூப் டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள் வந்து 20 கேள்விகள் இருக்குங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள் 20 கேள்விகள் இருக்கும். அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் கேள்விகள் 25 கேள்விகள் இருக்கும். ரீசனிங் அப்படின்னு பார்த்தோம்னா 30 கேள்விகள் இருக்கும். மேக்ஸ் கேள்விகள் வந்து 25 கேள்விகள். டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் குரூப் டியோட பேட்டர்ன். அண்ட் இந்த 20 கேள்விகளையுமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 20th செப்டம்பர் 2018 கேட்கப்பட்ட ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன். ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாமே கவர் ஆகும். அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மட்டுமே கவர் ஆகக்கூடியது தான் ஜென்ரல் சயின்ஸ். அண்டு குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ்க்கு வெயிட்டேஜ் பார்த்தா அதிகம் தான். ஏன்னா ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க, சில நேரம் வந்து பீரியாடிக் டேபிள்லேருந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம ஜென்ரல் சயின்ஸ் செக்ஷன்ஸில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் அ பிரசன்ட் கவர்னர் ஆஃப் தி ஆர்பிஐ 2018? 2018 யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராக இருந்திருக்காங்க? மன்மோகன் சிங், ரகுராம் ரஞ்சன், உர்ஜித் பட்டேல், அரவிந்த் சுப்பிரமணியன். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உர்ஜித் பட்டேல் தான் 2018 கவர்னராக இருந்தார். அண்டு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சக்தி கந்தா தாஸ். சக்தி கந்தா தாஸ். ரிசர்வ் பேங்க் ஆரம்பிக்கப்பட்டு இவர் வந்து 25வது கவர்னர். அண்ட் ஃபஸ்ட்டு கவர்னர், ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா சர் ஆஸ்பான் ஸ்மித். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன். ஆர்பிஐ அப்படிங்கிறது வந்து 1935 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ முதல்ல கவர்னராக அப்பாயின்மெண்ட் ஆனது ஒரு ஆஸ்திரேலியன் பர்சன், சர் ஆஸ்பான் ஸ்மித். ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா சிடி தேஷ்முக். ஆர்பிஐ அப்படிங்கிறது 1 ஏப்ரல் 1935 ஆரம்பிக்கப்பட்டது. 1935 ஆரம்பிக்கப்பட்டது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த ஆர்பிஐயை நேஷ்னலைஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டேட் வந்து 1 ஜனவரி 1949. 1 ஜனவரி 1949 தான் நேஷ்னலைஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த ஆர்பிஐ உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கமிஷன், ஹில்டன் யங் கமிஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஹில்டன் யங் கமிஷன். அண்டு ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐயில் ஒரு கவர்னரும் 4 டெபுட்டி கவர்னர்ஸும் இருப்பாங்க. அந்த 4 டெபுட்டி கவர்னர்ஸ் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரெசண்ட்டாக. ஓகேங்களா? அடுத்து, வேர் இஸ் அ ஹாக்கி மென்ஸ் வேர்ல்ட் கப் 2018 ஷெட்யூல்ட் டு பி ஹெல்டு? புவனேஸ்வர், பாட்னா, ராஞ்சி, பெங்களூரு. 2018 மென்ஸ் வேர்ல்ட் கப், ஹாக்கி மென்ஸ் வேர்ல்ட் கப் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா புவனேஸ்வர். அண்ட் நெக்ஸ்ட் எடிஷன் பார்த்தோம்னா 2023 நடக்க இருக்கு. அதுவும் புவனேஸ்வர் அண்ட் ரூர்கெலா. 2023 புவனேஸ்வர் அண்ட் ரூர்கெலாவில் நடக்க இருக்கு. 2018 மேட்சை பொறுத்த வரைக்கும் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப்பில் யார், எந்த கண்ட்ரி வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெல்ஜியம்.
பெல்ஜியம் யார் கூட போட்டி போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாந்து. ஸோ பெல்ஜியம் தான் வந்து கப்பு வின் பண்ணுவாங்க. அடுத்து, among the following won the 2018 சந்தோகபா Humanitarian Award? ராஜ்குமாரி பானர்ஜி, தயாபாய், கைலாஷ் சத்யார்த்தி, பபிதா பேகம். இந்த சன்கோதா ஹியூமானிட்டேரியன் அவார்டு அப்படிங்கிறது வந்து ராமகிருஷ்ணா காலேஜ் ஃபவுண்டேஷன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா நாலேஜ் ஃபவுண்டேஷனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்ட். இந்த அவார்டு வந்து 2018 கைலாஷ் சத்யார்த்தி இவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 2018ஓட ஒரு முக்கியமான அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ரயில்வே பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் 1.5 இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.5 இயர்ஸில் நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் அண்டு முக்கியமான அவார்ட்ஸ், சின்ன அவார்டாக இருந்தால் கூட எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Who became the first ever female pilot to be inducted into the Indian Navy? She will soon fly maritime reconnaissance aircraft. Rita Swarup, Sheila Swarup, Shubhangi Swarup, Geetika Swarup. First ever female pilot inducted into the Indian Navy. இது ஒரு superlative question or static person அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் எவர் அப்படின்னு வந்தாலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த ஒரு விஷயம் முதல்ல நடந்தாலுமே யாரால் நடந்தது, அந்த எங்கே நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எவர் ஃபீமேல் பைலட் டு பி இண்டக்டட் இன்டு இந்தியன் நேவி யாருன்னு பார்த்தோம்னா சுபாங்கி ஸ்வரூப். சுபாங்கி ஸ்வரூப் இவங்க உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. Who among the following won the ITA Serling Icon of the Indian Award at the 17th edition of the Indian Television Academic Awards held in November 2017? ஸோ 2018க்கான எக்ஸாமாக இருந்தாலும் 2017 நடந்த ஒரு அவார்டில் இந்த டெலிவிஷன் அகாடமிக் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இந்தியன் டெலிவிஷன் அகாடமிக் அவார்ட்ஸுங்கிறது நிறைய கேட்டகரி இருக்குங்க. லைக் பெஸ்ட்டு ஷோ, பெஸ்ட்டு ஆங்கர், பர்ஃபார்மர், இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரி இருக்குது. அதில் குறிப்பிட்டு ஐடிஏ செர்லிங் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செர்லிங் ஐகான் ஆஃப் தி இந்தியன் என்டர்டெயின்மெண்ட் அவார்டு வாங்கினது வந்து எக்தா கபூர். அண்ட் இந்த அவார்ட் 2020 20th எடிஷன் 20th எடிஷன் பார்த்தோம்னா 2020 கொடுக்கப்பட்டிருக்கு. 2020 பொறுத்த வரைக்கும் நிறையா முக்கியமான அவார்ட்ஸ் ஷோக்கும் ப்ளஸ் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் டீட்டெயிலாக இம்பார்ட்டண்டான மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. பெஸ்ட் ரியாலிட்டி ஷோ, பெஸ்ட் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியர் ஃபேக்டர் 2020ஓட பெஸ்ட் ரியாலிட்டி ஷோன்னு ஃபியர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ஷோக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர்ஸ் டிவியில் வந்த ஒரு ஷோ. அண்ட் பெஸ்ட்டு கேம் ஷோ, பெஸ்ட்டு கேம் ஷோ ஹோஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சல்மான் கான். பிக் பாஸ் 14 ஹிந்தியில் பிக் பாஸ் 14 சீசன் போயிட்டுருக்கு. ஸோ அதில் இப்போ நிறைய சீசன் இருக்குது. 14th சீசனில் ஹோஸ்டாக இருந்த சல்மான் கானுக்கு பெஸ்ட் கேம் ஷோ ஹோஸ்ட் அப்படிங்கிற அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமானது பர்ஃபார்மர் ஆஃப் தி இயர் ஃபீமேலில் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வேதா திவாரி. அண்ட் பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனல்,
பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து, விச் ப்ரைவேட் செக்டார் ஹேஸ் த யூனியன் கவர்மெண்ட் engaged to enable cashless payments on the e-Nam portal? ICICI Bank, Dhanlakshmi Bank, Bandhan Bank, Yes Bank. ஸோ இது பழைய ஜிகே தான், இருந்தாலும் e-Nam போர்ட்டலுக்கு கேஷ்லெஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ICICI பேங்க். இந்த ICICI பேங்கோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்குது. ICICI பேங்கோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்குது. தனலட்சுமி பேங்க் அப்படிங்கிறது வந்து ஹெட் குவார்ட்டர் திருஷூர் கேரளா. பந்தன் பேங்க் இதுவும் வந்து ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால். அடுத்து எஸ் பேங்க் ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க், இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்குது. Next, in March 2018, which state government launched the Ama Gavan Ama Vikas, Our Village, Our Development program to reach out to people in rural areas and involve them in development activities? Odisha, Meghalaya, West Bengal, Assam. 2018 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டோட ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆமா கவன் ஆமா விகாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து ஒடிசாவில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஒடிசாவில் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக அங்கே இருக்க ரூரல் பீப்புள்ஸையும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரூரல் ஏரியாவோட டெவலப்மெண்ட்டில் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கி தர ஒரு ஸ்கீம் தான் இந்த அவர் வில்லேஜ் அவர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். அடுத்து, which player's autobiography is named as Playing It in My Way? Rahul Dravid, Vinod Kambli, Sachin Tendulkar, Kapil Dev. Playing It in My Way இது வந்து சச்சின் டெண்டுல்கரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி. அண்டு சச்சின் ரிலேட்டடான சில இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வின்னிங் லைக் சச்சின், Winning Like Sachin, Outstanding Sportsman, Sachin the Vulnerable, God, The Man, Cricket Loud Back, and Chase Your Dreams, 5 feet 5 inch run mission, 5 feet 5 inch run mission and Master Blaster. ஸோ இதெல்லாமே வந்து சச்சின் ரிலேட்டடான சில இம்பார்ட்டண்டான புக்ஸ். அக்ராஸ் விச் ரிவர் இஸ் த அல்மைட்டி டேம் பில்ட்? கோதாவரி, மகாநதி, காவேரி, கிருஷ்ணா. இந்த அல்மைட்டி டேம் அப்படிங்கிறது எந்த ரிவரில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணா ரிவரில் இருக்கக்கூடிய வேறு சில முக்கியமான டேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீசைலம் டேம், டோம் டேம், அண்ட் ஃபைனலி ரொம்ப இம்பார்ட்டன்டான நாகார்ஜுனா சாகர் டேம். நாகார்ஜுனா சாகர், ஸ்ரீசைலம், டோம், அல்மட்டி, இந்த டேம் எல்லாமே வந்து கிருஷ்ணா ரிவரில் கட்டப்பட்டிருக்கு. Who launched UPI 2.0 in 2018? NPCI, ICICI, HDFC, SBI. UPI, ஸோ இப்போ இது ரொம்ப பிரபலமானது தான். நம்ம
ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து யூபிஐ மூலிமா பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யூபிஐ அப்படிங்கிறதுக்கோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ அப்படிங்கிறது முதல்ல 2016 லான்ச் பண்ணாங்க. அது வந்து யூபிஐ வெர்ஷன் 1 அண்ட் யூபிஐ வெர்ஷன் 2.0 அப்படிங்கிறது 2018 லான்ச் பண்ணாங்க. இது யார் கண்ட்ரோலில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை. Which of the following dance form is popularly performed in Telangana state? பரதநாட்டியம், பெரினி தாண்டவம், சத்ரியா, மோகினி ஆட்டம். தெலுங்கானா ஸ்டேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க, பட் ஆப்ஷன்ஸ் பார்த்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பரதநாட்டியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட கிளாசிக்கல் டான்ஸ். அண்ட் மோகினி ஆட்டம் கேரளாவோட ஃபேமஸ் கிளாசிக்கல் டான்ஸ். அடுத்ததா இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ கட் ஆகிடுச்சு, ஆப்ஷன் டி கட் ஆகிடுச்சு. பி அண்ட் சி அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட கிளாசிக்கல் டான்சஸ், ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை கவர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு மிச்ச ஸ்டேட்ஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம். அந்த வகையில் இந்த சத்ரியா அப்படிங்கிறது அஸ்ஸாமோட கிளாசிக்கல் டான்ஸ். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது பெரினி தாண்டவம். இதுதான் வந்து தெலுங்கானா ஸ்டேட்டில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டான்ஸ். ஸோ இந்த சத்ரியா அப்படிங்கிறது அஸ்ஸாமோட ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டான்சஸ். நேம் த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் who won gold in girls under 12 category at the World Cadets Chess Championship in 2017. 2017 ஓட ஜிகே இது பார்த்தோன்னா திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிறவங்க தான் வந்து கோல்ட் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து, who among the following is the one of the founder of Banyan Nation, India's first film to win Dell's People Choice Award for the Circular Economy at the World Economic Forum at Davos. ஸோ வந்து ஒரு அவார்டு ரிலேட்டடான ஒரு கொஷின். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் கொடுக்கப்பட்ட ஒரு அவார்ட். டெல்ஸ் பீப்புள் சாய்ஸ் அவார்ட் ஃபார் த சர்க்குலர் எக்கானமி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மணி வஜிபி. ஸோ இந்த பேனியன் நேஷன் அப்படிங்கிறது வந்து ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப். ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு அது வந்து என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா ரீசைக்ளிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த சர்க்குலர் எக்கானமி அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மணி வஜ்பேயி. வேர் இஸ் ரெஜிஸ்தான் டெசர்ட் லொக்கேட்டட்? ஆப்கானிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், நேபாள். ரெஜிஸ்தான் இந்த பேரே வந்து இந்தியாவில் கிடையாது. ஓகேங்களா, நேபாளில் டெசர்ட்டே கிடையாது. ஸோ அதுவும் கட்டு. எய்தர் பாகிஸ்தான் ஆர் ஆப்கானிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அங்கே இருக்கக்கூடிய டெசர்ட்ஸ் வந்து கரண் டெசர்ட், தால் டெசர்ட், சோலிஸ்தான் டெசர்ட் அண்ட் கட்பனா டெசர்ட். இந்த கட்பனா டெசர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கோல்டு டெசர்ட். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெசர்ட். ஸோ ரெஜிஸ்தான் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடியது. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய
இன்னும் ரெண்டு முக்கியமான டெசர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தஸ்த் இ காஷ், தஸ்த் இ காஷ் அண்ட் தஸ்த் இ லேலி, தஸ்த் இ லேலி. ஸோ நம்ம பார்த்த மாதிரி நேபாளில் டெசர்ட்டே கிடையாது. இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா தார் டெசர்ட், இந்தியா தார் டெசர்ட் அண்ட் ரான் ஆஃப் கட்ச் டெசர்ட், ரான் ஆஃப் கட்ச் டெசர்ட், ஸ்பித்தி வேலி டெசர்ட். ஸ்பித்தி வேலி அப்படிங்கிறது ஒரு கோல்ட் டெசர்ட், ஸ்பித்தி வேலி டெசர்ட் அப்படிங்கிறதும் இந்தியாவில் தான் இருக்குது. Which country has become the vice chairperson of the Asia Pacific region of the World Customs Organization? Australia, India, China and Japan. So World Customs Organization அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ருசல்ஸ், ப்ருசல்ஸ் பெல்ஜியம். அண்ட் இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வைஸ் சேர்பர்சனாக எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. 2018 2020 வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷனோட வைஸ் பர்சனாக இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. The government of India has tied up with which of the following companies to support Skill India in the automobile industry? Tata Motors, Mahindra and Mahindra Limited, Ashok Leyland, Maruti Suzuki. ஸோ இது வந்து ஒரு MOU ரிலேட்டடான கொஷின். ஆன்சர் பார்த்தோம்னா மாருதி சுசுகி. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கில் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கில் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். அண்ட் மாருதி சுசுகியோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது நியூ டெல்லியில் இருக்குங்க. இன்னொரு பாயிண்ட் முக்கியமானது பார்க்க மாட்டோமே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். Who among the following had been roped in June 2017 by the Union Government of India to promote GST? Salman Khan, Aishwarya Rai Bachchan, Sachin Tendulkar, Amitabh Bachchan. GST அப்படிங்கிறது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இந்த GST அப்படிங்கிறதோட பிராண்ட் அம்பாசிடராக ஜூன் 2017 யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு 2001 பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. 2001 பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் 2015 பத்ம விபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான அவார்டான தாதா சாஹிப் பால்கே அவார்ட், தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 2019 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 அவார்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2001 பத்மபூஷன், 2015 பத்ம விபூஷன் அண்ட் 2019 தாதா சாஹிப் பால்கே அவார்ட் டு அமிதாப் பச்சன். Apart from Virendra Sehwag, whom among the following Indian cricketers has the distinction of scoring triple centuries in test matches? Karun Nair, KL Rahul, Virat Kohli, Rahul Dravid. So the cricket related ஒரு முக்கியமான சூப்பர்லேட்டிவ் கொஷின். ட்ரிபிள் செஞ்சுரிஸ் டெஸ்ட் மேட்சஸில் வீரேந்திர சேவாக்கு அப்புறமா ஸ்கோர் பண்ண ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா கருண் நாயர். ஸோ கருண் நாயர் தான் செகண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் ட்ரிபிள் செஞ்சுரிஸ் இன் டெஸ்ட் மேட்சஸ்
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னா வீரேந்திர சேவாக். ஸோ இது வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஷின் தான் பார்த்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னது பற்றி குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அண்டு ஜியாகிரஃபி இதெல்லாமே கவர் பண்ணியிருக்கணும். பட் இது வரைக்கும் பார்த்த 24 கொஷினுமே வந்து 20 கொஷின் தான், ஓகே 19 கொஷினுமே ஜென்ரல் அவேர்னஸாக ஸ்டாட்டிக் ஜிகேலையும் சூப்பர்லேட்டிவ்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸையும் ரிலேட்டடாக தான் இருந்தது. இந்த ஒரே ஒரு கொஷின் 20வது கொஷின் மட்டுமே ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்குது. இன் விச் இயர் டிட் தண்டி சால்ட் மார்ச் ஹேப்பன்? தண்டி அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா 1930. ஓகேங்களா. இது வந்து ஒரு சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ சால்ட்டுகிரகான் கேட்டாலும் சரி, ஸோ சால்ட் மார்ச், சால்ட் சத்தியகிரகா ஆர் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், இந்த 3 இதில் என்ன கேட்டாலும் சரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது உப்பு சத்தியாகிரகம் தான். அது 1930 ஆரம்பிக்கப்பட்டது பை காந்தி. ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அண்டு ஸ்கோர் பூஸ்டரும் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. அண்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட 1.5 இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ். அவார்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அவார்டும் மட்டுமே பார்க்காதீங்க, சின்ன சின்ன அவார்டு கூட ஒரு சில ஃபவுண்டேஷன் மூலிமா கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு பர்சனுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பிராண்ட் அம்பாசிடர்ஸ், இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் குரூப் டி ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் பேப்பருக்கு அண்ட் NTPCயோட CBT 2ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே வந்து செக்ஷன் வைஸாக ஷிஃப்ட் வைஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.